அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. யஹ்தியல்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தித்த வண்ணம் ஒரு சிறிய தகவலை உங்களோடு பரிமாறிக்கொள்வதில் ஆசைப்படுகின்றேன். வெள்ளிக்கிழமை என்கின்ற ஒரு தினம் வந்துவிட்டால் அது இஸ்லாத்தின் பார்வையில் பெருநாளுக்குரிய தினமாக பார்க்கப்படுகின்றது. நாம் எவ்வாறு பெருநாளுக்கு ரம்ஜானாக இருந்தாலும் பக்ரீத்தாக இருந்தாலும் அந்த பெருநாளுக்கு நாம் எவ்வாறு குளித்து புத்தாடையை அணிந்து நறுமணங்களை பூசிக்கொண்டு இறைவனை துதிப்பதற்காக, போற்றுவதற்காக, புகழ்வதற்காக நாம் எவ்வாறு இறைவனை நாடி இறைவனை தேடி நாம் செல்வோமோ அதே போன்றுதான் வெள்ளிக்கிழமை என்கின்ற இந்த தினத்திலுமே நாம் இறைவனை புகழ்வதற்கும் போற்றுவதற்கும் நாம் இறை இல்லங்களை தேடி நாம் அங்கு வணக்கங்களை செய்வோம். இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு கூலி என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால் நபிகளார் ஒரு சிறந்த ஒரு வழிமுறையை நமக்கு சொல்லித் தராங்க. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் ஒரு முறை ஸலவாத்து சொல்லுவார்களோ, ஸலவாத்து என்று சொன்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வல ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வல ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுல் மஜீத். என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் எவ்வாறு அருள் புரிந்தானோ அதே போன்று அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் இறைவா நீ அருள் புரிவாயாக என்கின்ற அர்த்தம்தான் ஸலவாத்தினுடைய அர்த்தங்கள். இந்த ஸலவாத்தை யார் வெள்ளிக்கிழமையில் ஒரே ஒரு முறை ஓதுவாரோ அவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 10 முறை அருள் செய்கின்றான் என்ற செய்திகளை, ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய அருள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு எல்லைக்குள் தீர்மானிக்க முடியாது. அருள் என்று சொன்னா நம்முடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக, ஒரு இன்பகரமாக, சுவனத்தை பெற்றுத்தரக்கூடிய, இறைவனின் சந்திப்பை பெற்றுத்தரக்கூடிய, பேர் இன்பத்தின் உச்சத்தில் தள்ளக்கூடிய ஒரு அம்சம்தான் அல்லாஹ்வினுடைய பேர் அருள் என்பது. அப்படிப்பட்ட அருளை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் அதிகப்படியாக, நமக்கு நேரங்கள் ரொம்ப குறைவாக இருக்குன்னு கிடையாது, நேரங்கள் ரொம்ப நமக்கு அதிகமாக இருக்கத்தான் செய்யுது. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் இறைவனை புகழ்வதற்கான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹும்ம ஸல்லி அலாங்கிற ஸலவாத்துகளை அதிகப்படியாக நாம் ஓதுவோம். அதை ஓதுவனால் அல்லாஹ்வினுடைய அருளை நாம் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். இது ஒரு முதல் தகவல். இரண்டாவது, இந்த வெள்ளிக்கிழமையில வியாபாரத்தை விட்டுவிட வேண்டும். அது வியாபாரம் விட்டுவிடுவது என்று சொன்னால், அல்லாஹ்வை துதி வெள்ளிக்கிழமையில் உங்களை தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைப்பதற்கு, அல்லாஹ்வை துதிப்பதற்கு, போற்றுவதற்கு நீங்கள் விரையுங்கள், வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். வியாபாரங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொன்னால் அந்த வெள்ளிக்கிழமையில் தொழப்படக்கூடிய சிறப்பு தொழுகை இருக்குது இல்லையா, அந்த தொழுகை தான். அந்த தொழுகக்கூடிய அந்த நேரம் வரும் பொழுது நாம் அந்த வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்காக நாம் செல்ல வேண்டும். வியாபாரத்தை விட்டுவிட்டு தொழுகைக்கு சென்ற பிறகு தொழுகை ஜும்மாவுடைய தொழுகை முடியும் இல்லையா, இப்போ தொழுகை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் அப்படி சொல்றான் அப்படின்னா, தொழுகை முடிந்ததும் அல்லாஹ்வுடைய அருளை தேடி நீங்கள் பெருகுங்கள். அதாவது நீங்க அல்லாஹ்வுடைய அருளை தேடி நீங்கள் அலையுங்கள். அப்படின்னா பரக்கத்தை, பணம், காசு, வியாபாரங்கள் இருக்கு இல்லையா, அல்லாஹ் அருள் தேடி நீங்க போகலாம்.
அப்ப அந்த அந்த குறிப்பிட்ட நேரம் தான், அந்த வெள்ளிக்கிழமையில் தொடப்படக்கூடிய சிறப்பு தொழுகை இருக்குதுல்ல, தொழுகைக்காக ஒருத்தவங்க அழைக்கிறாங்க, பள்ளி பக்கத்து வாங்கன்னு அழைக்கிறாங்க அப்படின்னா நீ வியாபாரத்தை விட்டுருங்க, வியாபாரத்தை விட்டு நீங்க பள்ளிக்கு பக்கத்து போங்க அப்படிங்கிறத செய்திகளை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் பார்க்க முடியுது. இன்றைக்கு பல்வேறு மக்கள் வியாபாரத்தை விடுவது கிடையாது. வியாபாரம் தான் முக்கியம், பணக்காசு தான் முக்கியங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய அந்த அருளை தேடுவதற்கான இந்த வாசல் திறக்கப்பட்டிருந்தாலும் அதனுள் செல்லக்கூடாத சில மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்படிப்பட்ட மக்களாக நாம் இல்லாம வியாபாரத்தை விட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் தானே, ரொம்ப நேரம் கிடையாது. நான் ஒரு நாள் ஃபுல்லா நீ தொழுதுட்டே இருங்க, வியாபாரத்தை விட்டுருங்க நல்லா சொல்றேன், அப்படி இல்லை. 12 மணிக்கு நம்ம பாங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, அங்கேருந்து ஒரு 2 மணி வரைக்கும் தொழுகை நடைபெறுது. 2 மணிக்கு மேலே வியாபாரத்தை பார்க்க தான் போகிறோம். குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேரம் தானே. அப்படிங்கிறப்ப அது கூட நமக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அருளை நமக்கு கிடைக்காம போயிடும். அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் ரொம்ப பெரிய நெருக்கடியான வாழ்க்கையை நமக்கு கிடைக்கும். ஜன்னத்தை கிடைக்காம, சொர்க்கம்ங்கிற ஒன்று கிடைக்காம, ஜஹன்னம்ங்கிற நரகத்தினுடைய அந்த வாசல் தான் நமக்காக திறக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த வெள்ளிக்கிழமையில அல்லாஹும்ம ஸல்லி அலாங்கிற ஸலவாத்தை அதிகமாக சொல்லுவோம். வியாபாரத்தை விட்டு அல்லாஹ் நினைப்பதற்காக, துதிப்பதற்காக, போற்றுவதற்காக, புகழ்வதற்காக நாம் இறையிலங்களை நோக்கி நாம் செல்லுவோம். இறையிலங்களுக்கு செல்வதற்கு முன்னால் நாம் குளித்து கொள்ள, தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்ள, இருப்பதிலேயே சிறந்த ஆடைகளை அணிந்து கொள்ள, நறுமணங்களை பூசிக்கொள்ள, இதெல்லாம் நம்ம வழிமுறையாக எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய பார்வையில மிகப்பெரிய ஒரு திருப்தியை நாம் பெறலாம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமையில பள்ளிவாசலுக்கு முதன்மையாக போகக்கூடியவங்களுக்கு தரக்கூடிய கூலியை பார்த்தீங்கன்னா ஒட்டகத்தை குர்பானி கொடுத்ததற்கான கூலி, 2வது மாட்டை குர்பானி கொடுத்ததற்கான கூலி, 3வது ஆட்டை குர்பானி கொடுத்ததற்கான கூலி. யார் பள்ளிவாசல்ல ஜும்மாவுடைய தினத்துல யார் முதலாக பள்ளிக்கு போறாங்களோ அவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த கூலி கிடைக்கிது. அதே போல 2வது வரக்கூடிய மக்களுக்கு மாட்டு குர்பானி கொடுத்த நன்மை, 3வது வரக்கூடிய மக்களுக்கு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை, 4, 5 போறப்ப அது கோழிகளை கொடுத்ததாகவும் முட்டைகளை தர்மங்கள் செய்ததாகவும் நன்மைகளை அல்லாஹ் பட்டியலிடுறான். ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. அப்ப இது போன்ற தன்மைகள்லாம் அறிந்து தெரிந்து நாம் பள்ளிக்கு விரைந்து சென்று அல்லாஹ்வை துதிக்க வேண்டும். இமாம் முறை நிகழ்த்தக்கூடிய அந்த நிகழ்வு இருக்குதுல்ல, இப்ப இமாம் மெம்பர்ல ஏறுவாங்க. மெம்பர்ல ஏறுவதற்கு முன்னால் மனிதர்கள் இறைவனை துதிப்பதற்காக பள்ளிக்கு போயிடணும். ஏன் போகணும் அப்படின்னா பள்ளிவாசலுடைய வாசல் பகுதிகளில் மலக்குமார்கள் இருப்பார்கள். அவங்க என்ன செய்வாங்க, யாரெல்லாம் இறைவன் துதிப்பதற்காக பள்ளிக்கு வராங்களோ அவங்களுடைய பேர்களை ஒரு பதிவேட்டில் பேராக எழுதுவாங்க. அந்த அவங்களுடைய பதிவேட்டில் நம்ம பேர் பதிவு செய்யப்படணும் அப்படின்னா விரைவாக செல்லணும். நம்ம தாமதமாக ரொம்ப நேரம் கழித்து மெம்பரில் அவங்க ஏறினதற்கு பிறகு நம்ம போகிறோம் அப்படின்னா மலக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பதிவேடுகளை மூடிவிட்டு உரை நிகழ்த்தக்கூடிய இமாமை நோக்கி மலக்குமார்களும் பள்ளியிலேயே அமர்ந்து உரைகளை கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. இப்படி நிறைய பாக்கியங்கள், நிறைய நன்மைகள், கூலிகள் இருக்கத்தான் செய்து வெறுமனே வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் வெறும் தொழுகை மட்டும் கிடையாது. தொழுகைக்குள்ள இவ்வளவு பெரிய சிறப்புகள்லாம் இருக்குதுங்கிறத புரிஞ்சு கொண்டு வரக்கூடிய காலகட்டம் இன்னிலிருந்து, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தானே, இந்த வெள்ளிக்கிழமைலேருந்து இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பயணங்கள் நாம தொடருவோம். அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறையை நம்ம கையில் எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பேருருள் செய்வானாக. நாளை மறுமையில் அவனை சந்திக்கக்கூடிய ஒரு பேர் இன்பத்தை இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.